தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரை சேர்ந்தவர்கள் முருகேசன் சிவரஞ்சனி தம்பதி. இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு மகள் உள்ள நிலையில் இரண்டாவதாக கர்ப்பமான சிவரஞ்சனி கடந்த 2ஆம் தேதி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சிவரஞ்சனிக்கு சுகப்பிரசவத்தில் முதல் குழந்தை பிறந்த நிலையில் 2வது குழந்தையும் சுகப்பிரசவத்திலேயே பிறக்க வைக்க மருத்துவர்கள் காத்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் வலி தாங்க முடியாத சிவரஞ்சனி தனக்கு அறுவை சிகிச்சை செய்யுமாறு கையெடுத்து கும்பிட்டதாக கூறப்படுகிறது. ஆபரேஷன் பண்ணுங்க, அவங்களால தாங்க முடியலங்கிறாங்க, நீங்க ஏதாவது செஞ்சு பண்ணுங்க, கிழிச்சாவது விடுங்க நாங்க கேட்டோம். அவங்களாம் முடியாது, சவப்பிரசவம் பிறந்தது, நாங்க சவப்பிரசவம் தான் பாப்போம்னு சொன்னாங்க. அப்பயும் முக்கிய போட்டு அழுத்துறாங்க. அவங்களால முடியலன்னா நாங்க சொன்னோம். புள்ள நெஞ்சில ஏறிடுச்சு. மேலும் உறவினர்களும் அறுவை சிகிச்சை செய்யுமாறு கூறிய போது நீ மருத்துவரா அல்லது நான் மருத்துவரா என மருத்துவர்கள் கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி மூச்சு பேச்சின்றி ஆண் குழந்தை பிறந்ததாகவும் 6 மணி நேரம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து 7ஆம் தேதி மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு குழந்தை அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த குழந்தை காலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. நாங்க ஆபரேஷன் பண்ணுங்க பண்ண மாட்டேன்ட்டாங்க. கையெடுத்து கும்பிடுறோம், அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. புள்ள என்கிட்ட பிறந்து புள்ள என்ன செஞ்சாங்க, ஒரு இதில் அடிபட்டப்ப என் கையில கொடுத்தாங்க. புள்ள விரைச்சுதான் இருந்தது. அப்படியே சொல்லியிருந்திருக்கலாம், புள்ள இல்ல அப்படியே என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். நீங்க என்ன செய்ய 8 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன்னு எதுக்கு எங்கள்கிட்ட சொல்லணும்? நீ டாக்டர் நான் டாக்டர், நீ பிரசவம் பார்க்க போறேன் நான் பிரசவம் பார்க்க போறேன்னா அப்படின்னு என்ன கேக்குறாங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதல் நாளே சிவரஞ்சனிக்கு அறுவை சிகிச்சை செய்திருந்தால் குழந்தை உயிர் பிழைத்திருக்கும் எனவும் மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் தான் குழந்தை உயிரிழந்து விட்டதாகவும் குற்றம் சாட்டி அரசு மருத்துவமனை எதிரே இறந்த குழந்தையை நடு ரோட்டில் வைத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குழந்தையின் மூளை நரம்பில் ரத்தம் செல்லவில்லை, ஹார்ட், லிவர் ஆகியவற்றிலும் செயல்பாடு இல்லை என மருத்துவர்கள் மழுப்பியதாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் அலட்சியமாக செயல்பட்டால் ஏழைகள் எங்கு சென்று சிகிச்சை பெறுவார்கள் என கொந்தளித்தனர். லிவர் வேலை செய்யாம இருக்கு, ஹார்ட் வேலை செய்யாது, கிட்னி வேலை செய்யாம இருக்கு, மூளை கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னது. அதுதான் இவங்க அங்க சிதம்பரத்துல. இப்ப பார்த்தா எல்லாமே துடிப்பு இருக்கு, அது இருக்குன்னு இவங்க இது மட்டும் தான் சொன்னாங்க. மூளைக்கு போற நரம்பு ரத்தம் மட்டும் போலன்னு என்கிட்ட சொன்னது இவங்க. இதுதான் நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம், இல்ல புள்ள செத்துட்டுன்னு. நீங்க ஏன் 3 நாள் வரைக்கும் எதுக்கு டைம் கொடுத்தீங்க? இதையடுத்து அங்கு வந்த மாவட்ட சுகாதார இணை இயக்குனர் பானுமதி, வருவாய் கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது சம்பந்தப்பட்ட மருத்துவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என உறவினர்கள் உறுதியாக இருந்தனர். இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை டாக்டர் ரம்யாவை தற்காலிக பணி நீக்கம் செய்து மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குனர் பானுமதி உத்தரவிட்டுள்ளார். ஆனாலும் மருத்துவரை கைது செய்ய வேண்டும் என கோரி 12 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டம் நீடித்தது. அப்போது இறந்த குழந்தையின் உடலை திறந்த வெளியில் வைத்திருப்பதால் நோய் தொற்று பரவும் என்றும் சுகாதார சீர்கேட்டுக்கு வழிவகுக்கும் என்றும், எனவே போராட்டத்தை கைவிடுமாறு காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். சுகாதார சீர்கேடு ஏற்பட பொதுமக்களுக்கும் இறுதி மரியாதையை நல்ல முறையில் அடக்கம் செய்ய வேண்டி போராட்டங்களுக்கு கலைந்து செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஃப்ரீசர் பாக்ஸ் வரவழைத்து அதில் குழந்தையின் உடலை வைத்து போராட்டம் நடந்தது. இதையடுத்து குழந்தையின் சடலத்தை வலுக்கட்டாயமாக ஆம்புலன்ஸில் ஏற்றிய போலீசார் போராட்டக்காரர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தனர். அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் சிலரை போலீசார் தாக்கியதாக குற்றம் சாட்டினர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் செல்லப்பா.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.